Hi my dear boys and girls, 11th standard students, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அக்கவுண்டன்சினா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதை ரொம்ப டஃபா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த பேசிக்கான வீடியோ இது. சரியா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு சில டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த இமேஜ்ல பாருங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயுமே நிறைய வந்து காம்படிஷன்ஸ் இருக்கும். நான் இந்த டீம், நீ இந்த டீம் அப்படின்னு காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கிரிக்கெட்ல எந்தெந்த டீம் வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஓவர் எடுக்கிறது, ரன்னு, அவுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆனஸ்ட்லி எனக்கு கிரிக்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் நான் வந்து அந்த சைடே போறது கிடையாது. பட் கிரிக்கெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்க கிரிக்கெட்டை பாக்குறீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்னா அந்த மாதிரிதான் உங்களுக்கும் தெரியும். எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் பேட் எடுத்து அடிக்கிறாங்க, இந்த பக்கம் ஓடுறாங்க, இந்த பக்கம் வராங்க, கேட்ச் பிடிச்சிட்டாங்க, இவ்வளவுதான்ப்பா தெரியும். இதுக்கு மேல எனக்கு கிரிக்கெட்ல ஒண்ணுமே தெரியாது. ஓவருக்கு 6 பால் அப்படின்னு தெரியும். இதை தாண்டி எனக்கு வந்து அந்த சைட்ல பெருசா நாலேஜ் கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து கிரிக்கெட்டை பார்க்கும்போது அந்த எட்ஜ் ஆஃப் த மூமெண்ட்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஐயோ யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரியாது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அது புரியவே புரியாது. ஆஸ் லைக் தட் அக்கௌண்டன்சிலயுமே அக்கௌண்ட்ஸை பத்தி தெரியாம நீங்க அதுக்குள்ள போய் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எப்படி என் பார்வையில கிரிக்கெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் உங்க பார்வையிலயும் அக்கௌண்டன்சி இருக்கும். சரியா? சோ அதுக்கு பேசிக்கா ஒரு 5 ஒரு டெர்மினாலஜி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கான டெர்மினாலஜி தான். ஓகே, பிசினஸ் டிரான்சாக்ஷன். என்ன பிசினஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க சாப்டர் 1ல இருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1ல இருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. வாட் இஸ் த பிசினஸ் டிரான்சாக்ஷன்? பண்றது எல்லாமே டிரான்சாக்ஷன் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுப்பா. எந்த ஈவெண்ட்ல மணி இன்வால்வ் ஆகுதோ அதை நம்ம வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, எந்த இடத்துல மணிங்கிற அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பிசினஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இன்னைக்கு நான் மூவி போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மூவி போயிட்டு வந்ததுனால எனக்கு என்ன வந்து ஒரு மணி இன்வால்வ்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸ்கிரீன்ல படத்தை பார்த்தா ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். எனக்கு பிடிச்ச ஆக்டரா இருந்தாங்கன்னா அந்த ஒரு 3 to 4 hours நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அந்த படத்தை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என் ஃபேமிலிஸ் கிட்ட எல்லாம் நான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். இதுதான் வந்து அந்த மூவி பாக்குறதுனால எனக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். எக்ஸாக்ட்லி கிரிக்கெட் பாக்குறதுனாலே உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அதுதான். பட் எந்த ஒரு டிரான்சாக்ஷன்லயும், ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் கடைக்கு போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு பல்கா நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி எல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி எனக்கு ஒரு ஹவு டு சே ஒரு 4 lakhs 4 lakhsங்கிற 4,000 வந்து நான் செலவு பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க மளிகை எல்லாம் வாங்குறதுக்கு. அப்ப அந்த 4,000னால எனக்கும் அந்த கடைக்காரனுக்கும் சம்திங் பிசினஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. நான் பணத்தை கொடுத்து பொருள் வாங்குறேன், அவருக்கு அது வந்து சேல்ஸா இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம மணி ரிலேட்டடான ஒரு ஈவெண்ட்டை பத்தி ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா தான் அதை வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபைன். ரொம்ப முக்கியமான அடுத்த கான்செப்ட் அசெட். என்ன அசெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அசெட் இஸ் எனிதிங் வேல்யூபிள் ஓன்டு பை த பிசினஸ் தட் ஹெல்ப்ஸ் டு ஏர்ன் இன்கம். அசெட் அப்படிங்கிறது சும்மா ஒரு டேபிளை வாங்கி வச்சுட்டு நானும் என்னோட பிசினஸ்க்கு ஒரு அசெட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த அசெட்டை வாங்குறதுனால ஒரு பிசினஸால பணம் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா தான் அதை நம்ம அசெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பணத்து ரிலேட்டடா தான்ப்பா பிசினஸ்ல எல்லாமே இருக்கும். ஆக்சுவலா அக்கௌண்டன்சியே இஸ் ரிலேட்டட் டு மணி தான். எவ்ரிதிங் ரிலேட்டட் டு மணி தான் பிசினஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே. ஓகே, இதுல பணம் இல்லாம எதுவுமே கிடையாது. சோ ஒரு அசெட்டை வாங்கி சும்மாவே நம்ம அந்த டேபிள ஓரமா போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டேபிள்னால நம்மளுக்கு என்ன வருமானம் இருக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அதை நம்ம வந்து அசெட் அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நான் ஒரு பிசி வாங்குறேன் அப்படின்னா அந்த பிசியால எனக்கு ஒரு யூஸ் இருக்கணும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மெஷின் வச்சிருக்கேன்னா அந்த மெஷினை வச்சு என்னால ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ண முடியணும். அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து எனக்கு ஏதாவது காசு கிடைக்கணும். அதை தான் நான் அசெட் அப்படின்னு சொல்லி சொல்வேன். அசெட் அப்படிங்கிறது ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். எக்ஸாம்பிள், நம்ம பிசினஸ்ல நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கலாம் அசெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மெஷினரி வச்சிருக்கலாம், ஒரு லேண்ட் வச்சிருக்கலாம். எந்த லேண்ட்ல நான் வந்து பிசினஸ் பண்றேனோ அந்த லேண்டு, இல்ல வந்து சுத்திலும் ஒரு 10 செவுரு போட்ட ஒரு பில்டிங் வச்சிருக்கலாம். எந்த பிசினஸ்ல எந்த பில்டிங்ல நான் வந்து பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறதுல ஒரு விஷயமா இருக்கலாம். அப்புறம் வந்து நிறைய இந்த ஸ்டேஷனரி சப்ளைஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசி வச்சிருக்கேன், ஒரு 10 பிசி வச்சிருக்கேன், இல்ல வந்து ஒரு நிறைய டேபிள்ஸ் வச்சிருக்கேன். இது எல்லாமே என்னோட பிசினஸ்க்கு ஒன் ஆஃப் தி அசெட் தான். இதை யூஸ் பண்ணி என்னால ஏதாச்சும் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா அதை நம்ம வந்து அசெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் லயபிலிட்டி.
இது ரெண்டுக்கும் தான் நம்ம மனுஷங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனே வருது. லயபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு இருக்கிற ஒரு லயபிலிட்டி என்ன, இந்த இமேஜை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் லாங் எங்க போனாலும் ஒருத்தன் தலையில கடன் எப்படி உட்கார்ந்துருக்குமோ அதுதான் வந்து லயபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, பேங்க்ல போயிட்டு ஒரு 1 crore வந்து கடன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த 1 crore கடன் வந்து இப்போதைக்கு என் கைக்கு கிடைச்சாலுமே இதை வச்சு நான் பிசினஸ் எல்லாம் பில்டப் பண்ணிக்குவேன். ஆனாலும் ஃபியூச்சர்ல ஐ ஹாவ் டு பே தட் ஃபார் த பேங்க். அதை வந்து கண்டிப்பா நான் ஒரு பேங்க்குக்கு பே பண்ணியே ஆகணும். சே ஃபார் எஸ்பிஐ, இந்தியன், கனரா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேங்க்ல நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலுமே அவங்களுக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ பிரின்சிபலை நான் வந்து பே பண்ணி தான் ஆகணும். அந்த பே பண்ணணுங்கிற அந்த கடமை இருக்கு இல்லையா, அதை தான் நான் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றேன். பிசினஸ்ல எனக்கு இருக்கிற லயபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இது கடனுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கடன் மட்டும் இல்ல, இதை தாண்டியும் நம்மளுக்கு பிசினஸ்ல ஒரு சில லயபிலிட்டி இருக்கும். என்னென்ன லயபிலிட்டி இருக்கும்? இப்ப நான் வந்து ஒருத்தர்கிட்ட கடனுக்கு பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, என்னோட பிசினஸுக்கு எனக்கு சில பொருள் தேவை, அந்த பொருளை நான் வந்து ஒருத்தர்ட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்கள நான் யாருன்னு சொல்வேன்? கிரெடிட்டார் அப்படின்னு சொல்வேன். அப்ப எனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஐ ஹாவ் டு பே தட் மணி டு தட் பர்டிகுலர் கிரெடிட்டார். அதுக்கு நம்ம பிசினஸ்ல ஒரு டேர்ம் வச்சிருப்போம். என்ன டேர்ம் வச்சிருப்போம்? ஐ ஓ மணி டு தட் கிரெடிட்டார் அப்படின்னு. அப்ப நான் அவனுக்கு பே பண்ண வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? லயபிலிட்டி இஸ் நத்திங் பட், அது ஒரு பெரிய டெக்னிக்கல் டேர்ம்லாம் ஒன்றும் கிடையாது. லயபிலிட்டி இஸ் என்னோட பிசினஸ்ல இருந்து நான் பணத்தை கட்டணும், இன்னொருத்தருக்கு கட்டணும் அப்படிங்கிறது தான். நீங்க அக்கௌண்டன்சிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே எப்போதுமே உங்களை நீங்க பிசினஸா தான் நினைச்சுக்கணும். அப்போ லயபிலிட்டி இஸ் பிசினஸ் ஹேஸ் டு பே ஃபார் அதர்ஸ். நான் தான் பிசினஸ், நான் இன்னொருத்தருக்கு பே பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுதான் நான் லயபிலிட்டி அப்படின்னு சொல்றேன். பட் இப்ப இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் எப்பயுமே கம்பாரிசன் வச்சு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். அசெட் அப்படிங்கிறது வாட் த பிசினஸ் ஓன்ஸ், சரியா? லயபிலிட்டி இஸ் வாட் த பிசினஸ் ஓஸ். ஓஸ் அப்படின்னா என்னது? இன்னொருத்தருக்கு நான் பே பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது தான் நான் வந்து ஓ அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரைட். கேபிட்டல் பா, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். கேபிட்டல் அப்படிங்கிறது நானும் பிசினஸும் தனித்தனி, சரியா? நான் தான் பிசினஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் பிசினஸ், அந்த பிசினஸோட ஓனர் அப்படிங்கிறவங்க தனியாள். பிசினஸ் அப்படிங்கிறது நீங்க காமர்ஸ்ல படிச்சிருப்பீங்க, இட் ஹேஸ் த செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஒரு பிசினஸ் அப்படிங்கறத ஒரு ஆர்டிபிஷியல் பர்சனா நம்ம டீல் பண்றோம். இந்தியன் லா படி, இந்தியன் கம்பெனி லா படி நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பிசினஸ ஆர்டிபிஷியல் பர்சனா டீல் பண்றோம். அப்ப ஓனர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தட் பிசினஸ் அப்படிங்கறத நீங்க காமர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சோ இங்க யாரு? ஓனர் அப்படிங்கிறவன் ஒரு தனி ஆளு, பிசினஸ் அப்படிங்கிறது தனி. இது ரெண்டுலயும் வந்து டிஃபரன்சஸ் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த தனி ஆள் இருக்கான்ல, இவன் என்ன பண்றான் அப்படின்னா இவன் சர்டைன் மணியை கொண்டு போய் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றான். அந்த மணிக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா? இமேஜின் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் அஸ் அ பிசினஸ் அப்படிங்கறத அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றது. அதுக்காக நீங்களே பிசினஸ் ஆயிட மாட்டீங்க. இமேஜின் ஆர்டிபிஷியலா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிற விஷயத்துக்கு தான் பிசினஸ் அப்படின்னு பேரு. அதுல இருக்கிற ஓனருக்கு பேரு ப்ரொப்பரேட்டர், ஓனர். அவன் தனி. ஆல்வேஸ் பிசினஸ் அண்ட் ஓனர்ஸ் தனி. பட் உங்களை நீங்க பிசினஸா புரிஞ்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த விஷயத்தை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். கேபிட்டல் இஸ் த மணி இன்வெஸ்டட் பை த ஓனர் இன்டு த பிசினஸ். சரியா? அவன் கையில இருந்து பணத்தை போட்டு அவன் பிசினஸ் ஆரம்பிக்கிறான். அப்ப கேபிட்டல் அப்படிங்கிறது ஓனர் இன்வெஸ்ட் பண்றாரு, பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றாரு. சரியா? அண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் த ஓனர் இன்வெஸ்ட் மணி இட் இஸ் கேபிட்டல். பட் பிசினஸ்க்காக நான் இன்னொருத்தர்ட்ட இருந்து பணம் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து லயபிலிட்டி. ஓகேயா? லயபிலிட்டினாலும் கடன் தானே, பிசினஸும் ஓனர் கிட்ட இருந்து கடன் தானே வாங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்காக தான் இந்த கான்செப்ட். ஓனர் வந்து பிசினஸ்க்குள்ள இன்வெஸ்ட், அவன் ஆசைப்பட்டு அவனே இன்வெஸ்ட் பண்றான், கடனாலாம் வாங்கல, அவனே ஆசைப்பட்டு இந்த பிசினஸ் நான் பில்டப் பண்ணணும், இதுல இருந்து நான் ப்ராஃபிட் பார்க்கணும், இது நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனரே இன்வெஸ்ட் பண்றதுனால அதுக்கு பேரு கேபிட்டல். பட் பிசினஸ் பேர்ல நம்ம இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்குறோம் இல்ல பேங்க் கிட்ட கடன் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு லயபிலிட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் அப்படின்னா என்னது? எல்லாரும் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ்ல இந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. டிராயிங்ஸ் அப்படின்னா பிசினஸ்ல இருந்து இப்போ ஓனர் பணம் போட்டதுனால அந்த பணம் வந்து அவனதுதான்,
ஆனா எப்ப அவன் பிசினஸ் நோக்கி பணம் போடுறானோ அப்பதே அது வந்து கேபிட்டலா மாறிடுது. அப்ப அந்த கேபிட்டல்ல கை வைக்கணும் அப்படின்னா ஓனரு கணக்கு எழுதிட்டு தான் கை வைக்கணும். இப்ப நீங்க சம்பாரிச்ச பணமாவே இருந்தாலுமே அதை நம்ம அப்பாட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அப்பாட்ட போயிட்டு அப்போ ஒரு 500 கொடுங்க, நான் வந்து ட்ரெஸ் வாங்க போறேன், நான் ஹோட்டல் போறேன் அப்படின்னு நீங்க கணக்கு எழுதி வச்சுட்டு தானே கேக்குறீங்க. அதே கான்செப்ட் தான். டிராயிங்ஸ் அப்படிங்கிறது சொந்த பிசினஸா இருந்தாலும் ஓனர் வந்து கணக்கெழுதி வச்சுட்டு தான் எடுக்கணும். அவன் சொந்த செலவுக்கு எடுக்கிற பணத்தை டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மத்தபடி வித்ரா பண்றான் அப்படின்னா அதை கேஷ்னே போட்டுருவாங்க. பட் சொந்த செலவுக்கு எடுக்கிறான், எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பர்ச்சேஸ்க்காக எடுக்கிறான், அவுட் போறதுக்கு எடுக்கிறான், டூர் போறதுக்கு எடுக்கிறான் அப்படின்னாலே அது வந்து டிராயிங்ஸ் தான். இந்த கான்செப்ட் வந்து அந்த பர்ச்சேசஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கூட்ஸ் எடுக்கிறதுலயும் பொருந்தும். இப்போ ஓனர் வந்து ஒரு கிளாத் ஷாப் வச்சிருக்கான், அவன் யூஸ் பண்றதுக்காக ஒரு 10 டிஷர்ட் அவன் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கிளாத் ஷாப்ல இருந்து 10 டிஷர்ட் வந்து அவன் போடுறதுக்காக அவன் எடுக்கிறான் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நீங்க அந்த என்ட்ரி எப்படி மேக் பண்ணிக்கலாம், பர்ச்சேசஸ் டு டிராயிங்ஸ் டு பர்ச்சேசஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஜேர்னல் என்ட்ரி எழுதும்போது ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் பீப்புள் நான் சொல்றேன். டிராயிங்ஸ் டு பர்ச்சேசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனோட சொந்த இதுக்காக அவன் எடுக்கிறான் அப்படிங்கிறப்ப அதையும் நீங்க வந்து பர்ச்சேசஸ் கணக்குல தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தேவை அந்த கூட்ஸோட கணக்கு. கூட்ஸ் 10 குறையுது அப்படின்னா அதை யார் எடுத்திருக்கான், ஓனர் தான் எடுத்திருக்கா, சொந்த யூஸ்க்காக எடுத்திருக்கான் அப்படிங்கிறப்போ அவனோட பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறான் அப்படின்னாலே அது வந்து டிராயிங்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து ஓகே. அண்ட் மணி பிசினஸ்க்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். மணி வந்து அதே மணி பிசினஸ்ல இருக்கிற மணி வந்து ஓனருக்கு போச்சு அப்படின்னா அது நம்ம டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் இது வந்து பர்சனலா இருந்தா மட்டும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கம்பாரிசன்ஸ் கொடுக்கறது. ஓனரால பிசினஸ்க்கு காசு வந்தா அது கேபிட்டல், ஓனருக்கு பிசினஸ்ல இருந்து பர்சனல் யூஸ்க்காக கேஷ் போச்சு அப்படின்னா அது டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் சம்ம பண்ணிடலாமா? பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எனி ஃபினான்சியல் ஈவெண்ட் விச் அஃபெக்ட்ஸ் த பிசினஸ். அசெட் அப்படிங்கிறது வேல்யூபிள் ஓன் பை த பிசினஸ். லயபிலிட்டி ஒரு பிசினஸ் பே பண்ணணும் அப்படிங்கறத நம்ம லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓனரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறத டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிறது, டப்பா போட்டிருக்கிறது, இது எல்லாமே கீவேர்ட்ஸ் மாதிரி. நான் படிக்கிற காலத்துல இருந்து நான் இப்படிதான் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் என்னோட புக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நான் எது வரைக்கும் படிச்சிருக்கேன், எது வரைக்கும் படிக்கலன்னு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் படிச்ச எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஒரு டப்பா, ஏதாவது ஒரு அண்டர்லைன் இதெல்லாம் வந்து பென்சில்ல பண்ணிட்டே இருப்பேன். சோ அந்த மாதிரி தான். அப்ப அந்த பேஜை பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஓகே திஸ் இஸ் த கீவேர்ட், இது நம்ம கண்டிப்பா எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்களும் படிக்கும்போது இந்த ஹேபிட் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறது எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.